ஐயோ அப்பா சாமி, எனக்கு போதும்பா போதும். இதோட வந்து நான் என் அப்பாவுக்காக மட்டும் தான் இங்க இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது, எனக்கு மூச்சு முட்டுது அப்படின்னு வந்து இப்ப முத்து பேச, என்னங்க அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்லும் பொழுது, போதும் மீனா, என்னால இந்த குடும்பத்துக்கு வந்ததுனால நீ பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், நம்ம கிளம்பலாம், போய் முறை பையடு அப்படின்னு வந்து முத்து சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இந்த பக்கம் அண்ணாமலை அப்படியே உடஞ்சு போய் உட்காந்துருக்காரு. இந்த ப்ரெடிக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தா இப்ப மனோஜ் புதுசா வந்து இன்னொரு சம்பவத்தை பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா, ஏய் மீனா, ஒழுங்கா வந்து நீயும் இன்னைக்கு முத்துவும் வந்து ஒழுங்கா ஹாலில் படுத்துக்கோங்க, அவன் வந்து ஜெயிலெல்லாம் அனுப்பிட்டு வந்திருக்கான், அவன் போய் அவன் ரூம்ல படுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து இப்போ வந்து விஜயா சொல்லும் பொழுது இந்த பக்கம் வந்துடுறாரு அண்ணாமலை. பாருங்க, இந்த அவனை வந்து இந்த வீட்டுக்குள்ள நான் சேர்த்ததே பெரிய விஷயம். அவன் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதே எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா அவனுக்கு கொண்டு போயிட்டு வந்து முத்து மீனா ரூமை கொடுக்கணும்லாம் பேசிட்டு இருந்தானா, அவ்வளவுதான். முத்து மீனாவும் சாப்பிடாம கொள்ளாம அவன் வாங்கின கடனுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சொத்துக்காக பண்றவங்க இல்லை அவங்க அப்படிங்கிறது உனக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரி தேவையில்லாம வந்து அவங்கள்ட்ட வந்து எதாவது பேசிட்டு இருக்காத. மீனா, முத்து, நீங்க ரூம்ல போய் படுங்க, அவனுக்கு வேணும்னா அவனை ஹாலில் படுக்க சொல்லு, இல்லை ஏசியில தான் படுப்பான்னா திருப்பி கடனை வாங்கிட்டு எங்கேயாச்சும் ரூம் போட்டு ஏசி ரூம்ல போய் படுக்க சொல்லிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இப்ப அண்ணாமலை. உடனே இதெல்லாம் கேட்டு அப்படியே கோபத்தோட இருக்க மனோஜ் என்ன பண்றாரு, அப்படியே வந்து மனோஜ் உட்காந்து படுத்திருக்கும் பொழுதே வந்து ஃபேன் காத்து புழுக்கமா இருக்குன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போதே கரெக்டா ரோகிணிட்டு வந்து மெசேஜ் வருது, ஹாய் மனோஜ், ஃப்ரீ, கேன் ஐ கால் அப்படின்ட்டு. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து கால் பண்ணி ரோகிணி கிட்டக்க பேச ஆரம்பிக்கிறாரு. ரோகிணி கிட்டக்க எனக்கு இந்த வீட்டில் இருக்கவே பிடிக்கல அப்படின்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறமா வந்து, எனக்கு கூட தான் மனோஜ் நீ இல்லாமல் இருக்க முடியல, நான் உனக்காக தான் எல்லாத்தையும் பண்றேன், உனக்கு அது புரிஞ்சா பரவாயில்ல, உங்க அம்மா தான் எனக்கும் உனக்கும் நடுவில் இருக்காங்க அப்படின்னா, இல்லை எனக்கு உன் மேலே இன்னும் நம்பிக்கைலாம் வரல, ஏதோ ஆறுதலுக்காக உன்கிட்ட பேசினேன் அப்படின்னு மனோஜ் பேசிக்கிட்டு இருக்காரு. மனோஜ் பேசிட்டு ஃபோனை வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் வந்து பார்த்தா இப்போ வந்து காலையில் மீனா முதல்ல எழுந்திரிச்சு வேகமாக போய் எல்லா வேலையும் செய்யும் போது விஜயா பின்னாடி நிற்கிறாங்க. என்ன அப்படி பெருசாக நீ வேலை செஞ்சு கிழிச்சிட்ட, ஏதோ வந்து என் பிள்ளைக்காக கஷ்டப்பட்டாங்கிறாங்க, எல்லாம் அந்த ரோகிணி தான் பண்ணியிருக்கா, அவள் என்ன காரணத்துக்காக பண்ணியிருக்கட்டும், அவள் தான் பண்ணியிருக்கா. நீ தேவையில்லாமல் என்ன பண்ணியிருக்க, நேற்றும் சிந்தாமணியோட வீட்டுக்கு போயிட்டு உன் ஆளுங்களை கூட்டு போயிட்டு அதில் வேற வந்து அவங்களுக்கு நியாயம் வாங்கி தரேன்ட்டு பத்திரத்தெல்லாம் வாங்கி தரேன், இல்லைன்னா கமிஷனர்கிட்ட போவோம் அப்படின்ட்டு எதையோ பண்ணியிருக்க. அதெல்லாம் பண்ணி அவங்க முறையாக கடனை கொடுத்து அவங்க வட்டியை கேட்குறாங்க, இவங்கெல்லாம் வட்டி கொடுக்கல. அந்த பிரச்சனையில் கடைசியில் இப்போ என்ன பண்ணிட்ட அப்படின்னா தூண்டி விட்டுட்டு வந்திருக்க. அவங்களுக்கும் அந்த ஃபைனான்சியருக்கும் எவ்வளோ வந்து அவங்க நெருக்கங்கிறது உனக்கு தெரியும். அப்போ உனக்கு என் புள்ள இந்த வீட்டுக்கு வந்தது பிடிக்கல, சும்மா ட்ராமா போட்டுட்டு இருந்திருக்க. இப்போ அவன் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி வேணும்னே சிந்தாமணியை கோவப்படுதுன்னா அவங்க வந்து திருப்பி என் மனோஜ் பேரை தானே இழுப்பாங்க, ஏன்னா அவன் பேரில் தானே கடன் இருக்கு, அதனால அந்த ட்ராமாவெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கியா, சி நீ எல்லாம் ஒரு மனுஷி அப்படின்னு வந்து பேசினோடனே கடுப்பாயிடுறாங்க மீனா. அந்த பாருங்கத்தை, நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலை, என் புருஷன் ஒரு வடை வாங்குறது கூட காசு செலவழிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணி தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்து வேலை செஞ்சதெல்லாம் எதுக்காகனா அந்த கடனை கட்டுறதுக்காக தான். அவள் 5 லட்ச ரூபா கொடுத்தானா நாங்கள் ஆல்ரெடி 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஓ சொல்லி காமிக்கிறியா, நினச்சேன் நீ இதெல்லாம் சொல்லி காமிப்பன்ட்டு. என் புள்ள அறிவுக்கும் திறமை அவன் எவ்வளவோ சம்பாதிப்பான், உன்ன மாதிரி கிடையாது. சும்மா வந்து ரூம் போட்டு தனித்தனியா நீங்க 2 பேரும் எப்பயுமே ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ராத்திரியும் ஒன்னாதான் இருப்பீங்க, அதுக்காக வந்து ஏசி ரூம் வேணுமாச்சு, வெக்கமா இல்லை உனக்கெல்லாம், வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்கு, இவ்வளோ பிரச்சனை இருக்கு, ரோகிணி வீட்டை விட்டு போயிட்டா, ஸ்ருதி வீட்டுக்கு வந்தாலுமே வந்து இன்னும் பழையபடி இல்லை, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் புருஷன் உன் மாமான்னு பாசத்தை கொட்டுற மாதிரி பேசுவியா, அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, ஆனா உனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, ரொமான்ஸ் பண்ணணும் உன் புருஷனோட, அதுக்காக ரூம்ல போய் கதை சாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேவலமா பேசின உடனே மீனாவுக்கு அழுக வந்துடுது. உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே இப்போ இந்த ட்ராமாவெல்லாம் போடாம முதல்ல போய் இட்லியை சுடு அப்படின்ட்டு வந்து இவங்க வர. இது தெரியாம முத்து வேகமா எந்திரிச்சு, மீனா இன்னொரு சவாரி ஒன்று வந்திருக்கு, இந்த கடனை எப்படி இருந்தாலும் அடைக்கணும்ல அப்படின்னு பேசிக்கிட்டே உள்ளார நுழைஞ்சா உள்ளார கிச்சன்ல தேம்பி அழுதுட்டு இருக்க மீனா கண்ணை துடைக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்டா முதல்ல அவங்க பதிலே சொல்லலை. அதுக்கப்புறமா வந்து பதிலை சொல்லி, இப்படி அவங்க அத்தை பேசினாங்க, எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் கடுப்பாகி இப்போ முத்து வெளில வந்துட்டு, என்னமா நினச்சிட்ருக்கீங்க அவங்க மனசில், என்னதான் நினச்சிட்ருக்கீங்க அவங்க மனசில், அவள் எவ்வளோ தூரம் இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா, எவ்வளோ செய்ய முடியுமோ செய்கிறா, இந்த வீட்டு வேலையும் செய்கிறா, இன்னைக்கு வரைக்கும் வந்து வீட்டுக்கு ஒரு ஆள் போட்டிங்க, அதுக்கப்புறம் இவ வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் வேணான்ட்டிங்க, இவளே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. செஞ்சது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவள் வியாபாரிகள் சங்க தலைவராக இருக்கா, அது இல்லாமல் அவள் பூ கட்டுற வேலையை பார்க்குறா, கடனை அடைக்கிறதுக்கு அவள் தங்க செயினை கழட்டி கொடுத்தா, இதுக்கு மேலே என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் அவளை போய் கரிச்சு கொட்டி ஏதோ ரூம்குள்ள அப்படின்னு பேசுறீங்க அசிங்கமா. அது எல்லாமே வந்து அப்பா சொல்லி தானே நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போய் வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம்
அவன் தனியாக தான் இருக்கான்னு சொல்லி சொன்னதுனால தானே. அப்படின்னா உங்கள் அப்பா சொன்னால் அவர் சொல்லுவார், உனக்கு எங்கே போச்சு புத்தி, நீ ஒரு டிரைவர் அப்படிங்கிறத நீ மறந்துடாத. அவள் என்ன பெரிய மாட மாளிகையிலேருந்து வந்த கோடீஸ்வரியா, அவளே வந்து அந்த 8 வீட்டில் இருந்தா, இத்தினூண்டு வீட்டில், அந்த வீட்டில் என்ன ஏசி வச்சுட்டா வாழ்ந்துகிட்டு இருந்தா அவள். இவர் இப்போ நீங்கள்லாம் ஹாலில் படுக்க மாட்டீங்களாம், என் புள்ள அத்தனை டிகிரி முடிச்சவன் ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டு வந்திருக்கான். அப்படின்னா ஜெயிலுக்கு போய் என்னத்தை கஷ்டப்பட்டு வந்தான், அவன் என்ன சுதந்திர போராட்டத்துக்கு போராடினான், அவனே சும்மா வந்து கடனை வாங்கிட்டு போயிருக்கான், அதில் அப்பாவோட கையெழுத்தை போட்டிருக்கான் அப்படின்னு வந்து பேசினதுக்கு அப்புறமா அதை பாரு, நீ அதை பற்றி எதுவும் பேசாத, உனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, இந்த வீட்டுக்காக நீ பணம் கொடுக்குற, அதுவும் உன் பேருக்கு அந்த வீடு வரணுங்கிறதுக்காக, நான் வாங்கின கடனுக்காகலாம் நீ ஒன்றும் பண்ணலை. அப்படின்னா வந்து நீ ஏற்கனவே 30 லட்ச ரூபா அப்பா பணத்தை தூக்கிட்டு போனீங்க, அதில் எங்களுக்கு ஆளுக்கு 10 லட்ச ரூபா எனக்கும் ரவிக்கும் சேரணுமே, அந்த காசு எங்கடா அப்படின்னு வந்து இப்போ முத்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே வந்து இந்த பாருங்க, நான் தேவையில்லாமல் வந்து என்னையும் மீனாவையும் இதில் இழுக்காதீங்க. அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான், அவன் திருப்பி வந்து ரோஹிணி கூட சேர்றான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். நான் வந்து பாசத்தில் என்ன இருந்தாலும் என் அண்ணங்கிறனால தான் இதெல்லாம் செஞ்சேன், ஆனால் அவன் புரிஞ்சுக்கிற மாதிரியும் தெரியல அப்படின்னு வந்து முத்து சொல்லும் பொழுதே வந்து மீனா வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, முத்துவை பார்த்து வந்து நீ எல்லாம் என் பிள்ளையே கிடையாதுடா, நீ எதுக்குற அவன் அண்ணன் நினைக்கிற, நான் வேணா உன்னை பெற்றதே வந்து நான் பாவம் நினைக்கிறேன்டா அப்படின்னு வந்து திடீர்னு கோபத்தில் விஜயா வார்த்தையை விட உன்னை என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அது இதெல்லாம் யோசிக்காமல் பேசுறீங்க, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு வந்து மீனா கேட்டுறாங்க விஜயா ஃபர்ஸ்ட் டைமா. கேட்ட உடனே விஜயா என்ன பண்றாங்க, யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்ட அப்படின்னு கையை பலார்னு ஓங்கி மீனாவை அரைஞ்ச உடனே இப்போ ஷாக் ஆகிட்டு 2வது அறை விடுறதுக்கு வரும்பொழுது கையை தடுத்துடுறாரு முத்து. அவங்க அம்மா கையை தடுத்து அப்படியே அவர் உக்கிரமா பார்க்கறதுலே அவங்க அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அப்படி ஒரு கோபமா பார்க்கறாரு, விட்டா கையே முறுக்கி உடச்சிருவாங்கிற மாதிரி. உடனே வந்து இவ்வளோ அசிங்கத்துக்கு பிறகும் அவமானத்துக்கு பிறகும் நம்ம இந்த வீட்டில் இருக்க வேணாம் மீனா, ஒவ்வொரு தடவையும் அவங்க அசிங்கப்படுத்துறாங்க, நம்ம இவங்கள ஒரு குடும்பம்னு நினச்சி இவனை வெளில கொண்டுறதுக்காக சிந்தாமணியை போய் பகைச்சிக்கிறது என்ன, உன் குடும்பம் நீ போய் ராத்திரி பகலாக வேலை செய்கிறது என்னன்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வீடு போனால் கூட எங்கள் அப்பாவால் தினோடு வீட்டில் கூட இருந்துக்க முடியும், ஆனால் இந்த வீடு யாருக்கு முக்கியம்னா எங்கள் அப்பாவுக்கு இல்லை, எங்கள் அம்மாவுக்கு தான். எல்லா நேரமும் எங்கள் அம்மா வந்து சொல்லி திருப்பி வந்து என் வீடுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த வீட்டை ஏற்கனவே ஒரு தடவை இழக்கிற மாதிரி இருந்தது, இப்போ இழக்கிற மாதிரி இருந்ததெல்லாம் இவனால தான். ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. நான் இதுக்கு மேலே உன்னை இந்த வீட்டில் வச்சுருந்தேன், நான் இந்த வீட்டை நீ இருந்துதான் ஆகணும், என் அப்பாவுக்காக நீ இருந்தாகணும்னு அவனை சொல்கிறேன் அப்படின்னா நான் அவனை நல்ல புருஷனா இல்லைன்னு அர்த்தம். உன்னை கஷ்டப்படுத்துகிற காயப்படுத்துகிற வீட்டில் நான் இருக்க வேணாம், நான் கிளம்புறேன் அப்பா, நான் கிளம்புறேன்ப்பா, நான் வந்து உங்களை அடிக்கடி பார்த்துக்கிறேன், இல்லை அப்படின்னா முடிஞ்சால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என் கூடயே வந்துருங்கப்பா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்ல. அப்போ தான் அண்ணாமலை வெளில வந்தவர் ஷாக்கில் பார்க்குறாரு. பார்த்துட்டு வேகமாக போய் பைய எடுத்து வா மீனா அப்படின்னா, எதுக்குங்க அதெல்லாம் வேணாங்க அப்படின்னா, வா மீனா அப்படின்ட்டு இவரே பேக் எடுத்து அப்படியே வெளில வந்துட்டு நாங்கள் கிளம்புறோம் இந்த வீட்டை விட்டு, இந்த வீட்டை காப்பாற்றுற பொறுப்பை நீங்களே பார்த்துக்கோங்க, இன்னும் வந்து கடன் 10-15 லட்ச ரூபா முடிஞ்சிருச்சு, இன்னும் வந்து 33 லட்ச ரூபா கட்டணும், 33 லட்ச ரூபாயை கட்டி யார் வேணால் எடுத்துக்கங்க, என்ன வேணால் பண்ணிக்கங்க, என்னை விட்டுருங்க, நான் கிளம்புறேன், என் பொண்டாட்டியை மதிக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன், இதுக்கு மேலே என் பொண்டாட்டி மேலே கை வச்ச இடத்துல நான் இதுக்கு மேலே இருந்தேன்னா நான் வந்து கொலகாரனாகவே மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஒரு கிளம்பி போனால் போட்டுங்க, சும்மா நடிப்பை போட்டுருக்கான், நீ போனால் எங்களுக்கு பண்ண தெரியாதா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னதுக்கப்புறமா தான் அண்ணாமலை கோபமாக போய் விஜயாவை போடாருன்னு ஒன்று விடுறாரு. இப்போ முத்துவும் மீனாவும் பையை தூக்கிட்டு வெளில போய் கொஞ்ச நாளாச்சும் அவங்களுக்காக வாழ்வாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இங்கேருந்து பேக்குத்தனமான வேலையை கட்டி இந்த காசெல்லாம் ஏற்பாடு பண்ணலாம்னு நினைக்க, கடைசியாக அது நடக்காமல் இந்த வீட்டை ஜப்தி பண்ணிட்டு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மற்ற வீடியோஸையும் பாருங்கள். தேங்க்யூ.